ஹாய்டா சரி இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மெர்சிலஸ் டாக் பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு எஃப்எஃப் போட்டு மெர்சிலஸ் டாக் போட்டு சாரி. ஏன்னா இடையில ஒன் ஷாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. தட்ஸ் வை என்னால் போட முடியல. அது நான் டெலகிராம்லேயே சொன்னேன். அண்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இருந்தால் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்கிறா. சீரீஸ் தங்கம் ஓகேவா? ஓகேடா நம்ம அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வைப்போட அப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எம்டி வந்து நல்லாவே போச்சு. இன்னும் இது 3 பார்ட்டில் எண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னும் நான் 3 தமிழ் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலகிராமில் ஓகேவா? அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே. அதனால் இப்போது இந்த 3 தமிழில் வந்து ஒன் ஷார்ட்டு 2 சீரீஸ் இருக்குது ஓகேவா? அண்ட் மிஸ்டர் லோக்கல் நீங்கள் எம்டிக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோரிஸும் லைக் தட் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து டிஎம் பண்ணுங்கள் அண்ட் டெலகிராம்லேயும் சொல்லுங்கள் அண்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க ஓகேவா? புரியுது. ஆனால் பார்க்க முடியல. நிறையா வருதுடா. எனக்கு யாருக்கு ரிப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நான் அதனால தான் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் கூட பார்க்க முடியல ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. என்னடா இவங்க நம்மலாம் பேசினவங்களாம் பேசுவாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க ஓகேவா? வேணா நீங்கள் செரீஸ் ஃபேமிலி குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஜாலியாக பேசுங்க ஓகே. நான் அதில் அப்பப்போ ஆக்டிவில் இருப்பேன் ஓகே. அப்படி நம்ம காண்டாக்ட் ஆகிக்கலாம் ஓகேடா. நான் இப்போயே ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு வளர்றேன். ஏதோ உங்களுக்கு நான் சொல்கிறத வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி எதுக்கு நம்ம இவ்வளோ பேசிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு பார்ட்டில் தேங்க அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் காணோன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பிரிஞ்ச குழந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்பான். அவனுக்கு அதை அக்செப்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அவன் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது அதில் நீங்கள் அவனுக்கு நேற்று நைட் அந்த டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது, அதில் அவனை தூங்க வச்சது, அதுக்கு முன்னாடி ஜேகே கிட்ட ஃபோனில் எல்லாம் பேசினது அதெல்லாமே பார்க்குறான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே ஓ பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்களடி. நான் கூட நான் என்னமோ நினச்சேன். நீ வேற மாதிரி காட்டிட்டீல. உன்னை என்னடி கோர வச்சேன்? என்னை விட்டு போகிற அளவு தேங் என்னை விட்டு போயிட்டில. மயிறு போயிட்டிலடி. இரு. ஆனால் எனக்கு இப்போ உன்னை பத்தே ஒன்றுமே பத்திட்டு வருதே. எங்கே போயிருப்பா? எங்கே போயிருப்பா? தேங்கா அப்படி சொல்லிட்டு அவன் மண்டையை பிடிச்சிட்டு உட்கார்றான். அவனுக்கு ஐடியாவே வர மாட்டேது. அப்போ தான் ஸ்ட்ரக்குன்னு அவனோட மைண்டில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் அப்படியே எழுந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறான். உங்கள் வீடு என்னங்க ஒரு 3 வீடு தள்ளி தான் இருக்குமா? ஸோ அவனும் அப்படியே அங்கே போயிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்றான். ஹலோ எங்கே இருக்கீங்க? கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ கரெக்டாக தேங்காவோட மாமன்ட்டு தேங்கா எங்கடா போனேன்? இந்த அம்மா பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணலைல? எங்கே அவள் தானே உன்னை இப்படி வசியம் பண்ணி வச்சுருக்கா. நீ ஏண்டா போய் அவளை போய் கல்யாணம் பண்ண? அவள் என்ன உனக்குன்னு அவளே பெரிய ஆளா? என் பையனே எனக்கு இதெல்லாம் திருப்பி விட்டால. நீ முதல்ல அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டியடா. இப்போலாம் இந்த வீட்டு பக்கம் கூட வர மாட்டேற. எங்கே அவள் எங்கே? எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை தேங்கா. நீ பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டது தேங்கு ஆல்ரெடி இருந்த டென்ஷனில் இன்னும் டென்ஷன் ஆகுது. அவன் டக்குன்னு அவங்க அம்மாவோட நெக்கை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு பாரு யாரை டிவோர்ஸ் பண்ண சொல்கிற? என்ன என் ஒயனெல்லாம் டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது. இன்னொருக்கா இந்த வார்த்தை உன் வாயில் வந்துச்சு நான் கருத்துருவேன். என்னடா இது? அம்மாவோட நெக்கை கிரிப் பண்ணுற அந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியமாக போயிட்டாளா? அந்த அளவுக்கு முக்கியமாக போயிட்டாளா தேயா? பாரு ஆல்ரெடி நான் செம்ம வெறியில் இருக்கேன். இப்போ நீ மட்டும் தான் பேசின கொண்டுவேன். மூடிட்டு இருந்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா வார்ன் பண்ணுறான். அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா கீழே இறங்கி வராங்க. அவங்க வந்தது தேங் டக்குன்னு அவங்க அம்மா விட்டுட்டு வயனுங்க என்னது கேட்கல? என்னோட ஒயன் எங்கன்னு கேட்டேன். தேயாங் ஐயோ கிடிங் மீ? என்ன தேயாங்
உன் ஒய்ஃபை காணோன்னு என்கிட்ட வந்து சொல்கிற? நீ தான் உன் பொண்டாட்டி எப்படி தாலி கட்டி நான் தான் பார்த்துக்குவேன்னு கூட்டிகிட்டு போனியே. அப்புறம் வந்து என்கிட்ட உன் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டா என்னத்தையாங்க நான் சொல்லுவேன்? உன் ஒய்ஃப் எங்கே இருப்பா? உன் கூட தானே இருப்பா. அவளை வீட்டில் காணோம். நீ அன்றைக்கி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையாச்சு. உன்னை யாரடி அவர்கிட்ட போய் பேச சொன்னா? உன்கிட்ட என்ன கேட்டாங்களா? அவங்க அப்பனை கொன்னது நான் தான் அப்படின்னு சொன்னாங்களா உன்னை? தயாங் என்ன கோவதா வரணும்? உனக்கு என்ன இப்போ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமே பையனை பார்க்காம. இங்கே பாரு, அவன் எங்கே இருக்கா எழுதிருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம், நான் சொன்னேன்தான். ஏன்னா அவன் உன்னை விட்டு போகணும். என்னோடய பிளானே அதானே. என் பிளான் எல்லாமே உனக்கு தெரியும். நான் எப்படிப்பட்ட ஆள், அவங்க அப்பா எப்படி, இல்லை உங்கள் அம்மா எப்படி, உங்கள் அப்பா எப்படி, நீ எப்படி, எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி தயாங் நான் உனக்கு நல்லது பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா நீ? எப்படி எப்படி என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா நீ நல்லா இருந்துடணும் அப்படி நான் விடணுமா? போயிட்டு போகிறான் அப்படின்னு விடணுமா? உன்கிட்ட பாசம் காமிக்கிற மாதிரி காமிச்சதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக். சும்மா தான் உன்னை வந்து அப்படி பாசமாக வளர்த்தேன். மித்தபடி என்னை பற்றி உனக்கே தெரியுமே, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க அப்பனோட செகண்ட் ஒய்ஃப் தான் நான். அது உனக்கே தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி வந்து நிற்கிற பார்த்தியா? இங்கே பாரு, எனக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ எப்படி என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ சரியான ஒரு வில்லிடி, வில்லி. ஹலோ தயாங், என்ன உன் பொண்டாட்டி நினச்சிட்டியா? வாடி போடிங்கிறதுக்கு மரியாதை கொடுத்து பேசு. இந்த வாடி போடின்லாம் உன் பொண்டாட்டியோட வச்சுக்கோ. சரியா? உனக்கு மரியாதை மயிறு வரை கேட்குதா? உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிட்டில. இப்போது என்னால் என்ன பண்ண முடியும்னு காமிக்கிட்டா? சரி, இத்தனை நாளா அவள் கண்ணுக்கு எப்படி அவள் கண்ணை நீ வில்லியாக இருந்தன்ற ஒரு காரணத்துக்காக தான் விட்டு வச்ச. இருந்தாலும் நீ ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் ஹார்ட்டில் அவளை வந்து பார்ப்ப. அவளை புரிஞ்சு நீ அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு நினச்சேன். ஏன்னா அவளுக்கு பேரண்ட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். அப்படி நினச்சேன். அதனால தான் இத்தனை உண்மையை மறைச்சேன். பட் இப்போ எல்லாம் உண்மையும் எப்படி என் ஒய்யனை கண்டுபிடிக்கிறேன். வித்தின் 2 வீக்ஸில் கண்டுபிடிச்சி அவட்ட எல்லாமே சொல்கிறேன். பார்ப்போமா? ஆகலாமா? தயாங், நீ சொன்னால் அவன் நம்பிடுவாளா? இல்லை இங்கே பார்க்குறாங்களே ஆடியன்ஸ், அவங்களா நம்பிடுவாங்க நீ நினைக்கிறியா? உண்மை அவங்களுக்கு தெரியாது. அது வரையும் இந்த தயாங் மெர்சிலஸ் தான் எல்லாத்துக்குமே. உண்மை தெரியும் போது தெரியும். என் ஒய்ஃபை எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். இங்கே பாரு, நினச்சி வச்சுக்கோ. இல்லை உன் டேட்டில், உன் கேலண்டரில் எல்லாத்துலேயும் குறித்து வச்சுக்கோ. என் ஒய்ஃபை கண்டுபிடிச்ச 1 வீக்கில் உன்னை வந்து கொல்லுவேன் கண்டிப்பாக. பாரு. தயாங், த கிம் தயாங் இஸ் பேக். செம்மையாக இருக்குது தயாங், உன்னோட ஆரா நல்லா இருக்கு. நான் என்ன கொல்ல போறியா? என்ன ஜோக்? செம ஜோக், நல்லா இருக்கு. நல்லா பண்ணு. அப்புறம் ஆமாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இது தெரியாதுல்ல அப்படின்னு தேங்க பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. அப்போ தேங் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்கள் மாமா பார்க்குறான். உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமே. என்ன தயாங், இந்த டைம் பார்த்தா உன் பொண்டாட்டி ஓடுவா? அதுவும் என்ன தெரியுமா நினச்சி ஓடிருப்பா? எனக்கு தெரிஞ்சா நீங்கள் சொன்னதை நம்பி எப்படி இத்தனை நாளாக கூட இருந்த உன்னை விட்டுட்டு திடீர்னு வந்து பாசம் காமிச்சு என்னை நம்பி நீ எங்கே அவள் குழந்தைய சேர்த்து கொன்றுவியோன்னு நினச்சா அவள் போயிட்டா. உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தயாங், அது தெரியுமா? அந்த குழந்தையோட சொந்தக்கார இல்லை சொந்த அப்பன் உன்கிட்டயும் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லலை. அதுவும் அவள் யாரு கூட ஓடி போயிருக்காங்க? என்ன அவள் தனியாக போயிருக்கா நினச்சிட்ருக்கியா? ஜேகே ரியோன் ஜங்குக் தெரியுமா? அவங்கிட்ட தான்
ஹெல்த் கெட்டு போயிருக்கா. முடிஞ்சிச்சுன்னா போய் கண்டுபிடிச்சிக்கோ. ம். நான் ஒன்று வாயினை வச்சு கேமை ஃபினிஷ் பண்ணட்டா. ம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஃபேமிலி ஹெடி, ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்த. கஷ்டமாக இருக்குது தயா உன் லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது. இந்த உலகத்துக்கு வரக்கு முன்னாடி இந்த குழந்த ஈவன் செத்து போச்சுன்னா தயாங்க எப்படி இப்படி ஃபீல் பண்ணுவான்? பார்க்க ஆசையாக இருக்குது தயா. எனக்கு ஒன்று அப்படி பார்க்கணுன்னு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவான்ல. ஆ தயாங்க்கு குழந்த போனால் கூட இன்னொரு குழந்த நான் ஏற்றுக்குவான் போல் கொஞ்ச நாளில். ஆனால் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏற்றுக்குவானா? காலையிலேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கான் தெரு தெருவா. என் பொண்டாட்டி எங்க, என் பொண்டாட்டி எங்கன்னு. அப்போது வயனை ஏதாவது பண்ணி குழந்தைய செத்து போக வச்சுட்டா என்ன பண்ணுவா தயா? வாழ்க்கையை வெறுத்து போயிடுவான்ல. நான் இப்போ எப்படி என் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கேன் அந்த மாதிரி வெறுத்து போயிடுவான் தானே ஏதாவது. ஏய் என்ன சொல்கிற? என்ன உளறிட்டு இருக்க நீ? என் ஒயன் ப்ரெக்னெண்ட்டா? ஓ தயாங், தெரியாது தயாங், உனக்கு அது தெரியாதா? சொல்லியிருக்க மாட்டா. அதனால தான் அவன்கிட்ட 3 டேஸாக அவன் கூட எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாரு, அவளே அந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருப்பாளே. ஏன்னா அவளுக்கு சரியாக ஆக்ட் கூட பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க அப்போ தான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருந்தது, அவனுக்கு எல்லாமே இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. அன்றைக்கி அது ரூம்குள்ளே போகாது அப்படி இப்படிலாம் சொன்னது எல்லாமே அவனுக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி பெட்டு மேலே அது இருந்திருக்கும், ரூம் டோர் ஓப்பன் பண்ணுவான் பார்த்துருப்பான். பட் டக்கு நீங்கள் வந்து இடையில தடுக்க விட்டு தான் அவன் கம்முன்னு இருந்திருப்பான். தேங்க் இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது ஒன்று ஒன்றா. அப்படியே பிச்சுக்குது தலையே. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நிற்கிறான். அப்போ உங்கள் மாமா வந்துட்டு, தயாங் என்ன தயாங் இவ்வளோ சொல்லியிருக்கேன், இனிமே இங்கே நிற்கிற? இங்கே பாரு, என் வயனுக்கும் என் குழந்தைக்கும் இது ஆச்சு, உன்னை விட மாட்டேன். ஐயோ தயாங், நீ ஒயன் கிடச்சாலே என்னை விட மாட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்க. இதில் குழந்த வேற கிடச்சி, சாரி அது ஏதாவது ஆகி. இப்போ தான் தயாங் நீ ஒரு மேனாக உன்னோட கடமையே செய்யணும் உன் ஃபேமிலிக்கு. போய் பாரு, ஃபஸ்ட்டு உன் ஒயனை கண்டுபிடி. அது வரையும் உன் ஒயனை நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறாங்க. தயாங்கா செம்ம கோவம் வருது. அவன் டக்குன்னு அங்கே வந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ஃபோன் எடுத்து ஒரு பையனுக்கு கால் பண்ணுறான். அங்கேயே அவனும் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ கேன், மச்சான் என்னடா எப்படி இருக்க? எனக்கு ட்ரக்ஸ் வேணும். வாட் தேங், ஆர் யூ சீரியஸ்? எனக்கு ட்ரக்ஸ் வேணும். டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க? ட்ரக்ஸ் எல்லாம் எதுடா? அதான் வாங்கினு உன் கூட இருக்காளே. டேய் அந்த மயிறு ஓடி போயிட்டாடா, ஓடி போயிட்டா, அந்த ஜேகே கூட போயிருக்கா. எனக்கு ட்ரக்ஸ் வேணும், சீக்கிரம் எடுத்துகிட்டு இப்போ என் வீட்டுக்கு வா, வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளே வா, என்னால் முடியல, வா. எனக்கு ஒரு மாதிரியாது, வரியா கொஞ்சம்? டேய் மச்சான், என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிற நீ? திடீர்னு கால் பண்ணி ட்ரக்ஸ் அது இதுங்கிற. டேய் உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியுமா புரியாதா? இப்போ எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா? அங்கே இரு, எடுத்துகிட்டு வரேன், 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஃபஸ்ட்டு நீ எதையும் நினச்சி ஒரி பண்ணிக்காத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கால் அப்படியே கட் பண்ணிடுறான். எங்கள் தயான் வீட்டுக்கு போயிட்டு கடுக்கிற திங்ஸ் எல்லாமே போட்டு உடைக்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. அவனுக்கு கண்ணை முன்னே அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. சுத்தமாக முடியல அவனுக்கு. ஒரு மாதிரி அவன் உடம்புல அவனே கிழிச்சிக்கிறான், நெயில்ஸ்லாம் போட்டுக்கிறான். அப்படியே ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுறான். அவனுக்கு இப்போ உங்களை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. ரொம்பவே ஒரு மாதிரி உங்கள் மேலே அடிக்ஷனாக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் எங்கே போயிருப்பீங்க அப்படிங்கிற ஐடியா கூட அவனுக்கு வர மாட்டேது. அப்போது அவனுக்கு உங்கள் மாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அதெல்லாம். அவன் டக்குன்னு ரூமுக்கு போயிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணுறான். நீங்கள் ஆக்சுவலி 2 ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் ஒன்று பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பீங்கள்ல,
அதெல்லாம் அவனுக்கு அடிக்குது. அவன் அத பார்க்குறான். அப்படியே ரொம்ப டியர்ஸ் வருது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தயாங்கோட ஹைஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அவன் அப்படியே அத பார்த்துட்டு, என் குழந்த எப்புட்றி அவனுக்கு தோணுச்சு என் குழந்தைய நானே கொன்றுவேன்னு? வலியுதுடி எனக்கு. ரொம்ப வலியுது. ஆ எனக்கு நீயும் என் குழந்த தாண்டி உலகமே. அதுவும் நீ தானே எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு. அப்படி இருந்து என்னை விட்டு போயிட்டில. ஆ போயிட்ட. அப்போ அதுதான் நேற்று நான் அப்படி பார்த்தியா? ஆ வீட்டில எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்க. எல்லாம் பிளான் தானே. ஆ ஆனால் இதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. சும்மாவே விட மாட்டேன். அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், என்னை விட்டு போயிட்டினா இந்த உலகத்தில் என்னை விட மெஸ்லெஸ் பர்சன் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லியும் நீ போயிருக்கல. தயாங்கண்ணா யாருன்னு காட்டுறேன். மயிறு போயிட்டில. அழுகு வருதுடி. என் ஐஸ்லேருந்து டிஎஸ் வருது. நான் கடைசியாக எப்போ தெரியுமா அழுதேன்? என் அப்பா செத்த அன்னைக்கு அழுதேன். அதுக்கப்புறம் மயிறு உன்னால தான் இப்போ எனக்கு டிஎஸ் வருது. கண்டிப்பாக இதுக்கு நீ ரிக்ரெட் பண்ணுவடி. பண்ண வைப்பேன். பார்த்துக்கலாமா? ஆ உங்கள் ஆத்தாக்கடியை ஃபஸ்ட்டு முடிகிறேன். அதுக்கப்புறம் உன்னை தூக்குறேன். என் குழந்த எனக்கு வேணும். தேவனா எல்லாத்துக்கும் அவன் என்ன ஒரு மேஸ்லெஸ் பர்சன், அவனை விட்டு போயிடணும், அவ்வளோதானே? அதானே நினைக்கிறீங்க எல்லாம்? நீயா என்னை தேடி வர எப்படி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கல்ல? ஒயன் ரிவேஞ்ச் எடுப்பா தேங்க தேடி போவான் அப்படின்னு. எல்லா உண்மையும் தெரிஞ்சு எல்லாரும் சொல்லணும், தேவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு வைக்கிறேன். எல்லாத்தையும் வைக்கிறேன். பார்த்துக்கலாம், கண்டுபிடிக்கிறேன். எனக்கு இப்போ ட்ரக்ஸ் வேணும் எனக்கு இப்போ முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கே பார்த்தாலுமே நீங்கள் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ், உங்களோட ஃபோட்டோஸ், உங்கள் வெட்டிங் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்க தேங்க்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. லைக் அந்த தாலி கட்டின மூமெண்ட் அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அங்கங்கே. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. தேங்க்கு இப்போ ஐடியாவே வர மாட்டேது. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. அப்போ கரெக்டாக அவன் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. தேங்க் போய் அப்படியே பார்க்குறான். அங்கே அவனோட ஃப்ரெண்ட் கென் வந்திருக்கான். அவன் அப்படியே ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்து அப்படியே டக்குன்னு அவங்ககிட்ட ஸ்பீடாக போயிட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு, எடுத்துகிட்டு வந்தியா? எவ்வளோ எடுத்துகிட்டு வந்துடு. தேவ் ஃபஸ்ட்டு இரு, என்னாச்சுன்னு சொல்லு என்கிட்ட ஃபஸ்ட்டு. அது அவன் என்னை விட்டு போயிட்டான் மச்சான். அவன் என்னட்டு போயிட்டானா புள்ள. ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன தான் போயிட்டுருக்கு? மேரேஜுக்கு முன்னாடி நீ அவளை அவ்வளோ தொந்தரவு பண்ண. அப்போல்லாம் அவள் இங்கே தானே இருந்தா. இப்போ எப்படி மேரேஜ் ஆனோடனே நீ எதுவும் அவளை கஷ்டப்படுத்தினாதையா? சத்தியமாக நான் எதுவும் பண்ணல. இங்கே பார்க்குறவங்களுக்கு வேணால் நான் தப்பாக இருக்கலாம் கேன். ஆனால் உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ ஒயனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. மேரேஜுக்கு அப்புறம் அவளை நான் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடித்தது கிடையாது. அவள் தான் ஏடிக்கு போட்டியாக பண்ணுவாள், அது ஹஸ்பண்டாக நான் கேட்குறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இதில் எதுவுமே பண்ணதில்லை. அண்ணா அன்னைக்கு அவங்க ஆத்தா இருக்கால, அவள் போய் அவகிட்ட நான் தான் அவங்க அப்பனை கொன்னேன், தேவாங்க விட்டா உன் குழந்தைய கொன்றுவான்னு சொல்லி வச்சிருக்கா. அதையும் நம்பிட்டு அந்த மயிறு போயிட்டா என்னை விட்டு. எப்பட்றா எப்படி என்னால் நல்லா இருக்க முடியும் நீ நினைக்கிறியா? நீ நினைக்கிறியா மச்சான் நான் நல்லா இருக்க முடியும்னு? அவள் இல்லை நான் எனக்கு எப்படி இருக்கும்? நரகமாக இருக்குது. அவளுக்கு என்னை பற்றி என்னடா தெரியும்? அவளுக்கு என்ன அந்த சேனை அன்றைக்கி அந்த நிலமையெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பனை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் இவளை பட்டியாக நல்லா கொடுமைப்படுத்தினேன். அது மட்டும்தானே தெரியும். அவ்வளோதான். இங்கே பார்க்குறவங்க கேட்குறவங்க
எல்லாத்துக்குமே அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி தேங்க்குன்னு ஒரு ரீசன் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆ தெரியல. எனக்கு அவன் வேணும் மச்சான். எப்படியாவது எனக்கு அவன் வேணும். எனக்கு அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும். அவன் ஏதோ இந்த ஜேகே கூட போயிருக்காளாமா. எப்படியோ ரொம்ப அறிவா இவ தான் ஃபோனை தூக்கி இங்கே வச்சுட்டு போயிருக்கா. ஜேகே எடுத்துட்டு தான் போயிருப்பான். ஜேகேயோட ஃபோன் நம்பர் ட்ராக் பண்ணி எப்படியாவது என் ஒயனை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சரியா? இந்த தேங்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பாஸ்ட் இருக்குது, எவ்வளோ வழி அவன் அனுபவிச்சிருப்பான். அதெல்லாம் அவளுக்கு தெரிலல. பயிறு கிடைக்கட்டும். வச்சுக்கிறேன்னு ஒன்று வச்சுக்கிறேன். என்னையே விட்டுட்டு போயிட்டீல. போயிட்ட அப்படி சொல்லிட்டு எல்லாமே உடைக்கிறான். இங்கே கென்னும் வந்து தடுக்கிறான். பட் கென்னை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அது இது அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியாமல் ரொம்ப மென்டலி சஃபர் ஆகிட்டு கைக்கு என்னென்னலாம் கிடைக்கிது எல்லாத்தையும் உடைக்கிறது, அவனுக்கு அவனே சும்மா அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கான். கென்னுக்கு தேங்காய் நிலைமை பார்க்க ஒரு மாதிரி டீயர்ஸாக இருக்குது. அப்போ கென் டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தேவ் அப்படின்னு கூப்பிட்றான். தேவங்க வந்து டக்குன்னு கென்னோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு போயிட்டால. எப்போடா கண்டுபிடிச்சி தருவீங்க? எப்போ கண்டுபிடிச்சி தருவீங்க? வேணுமே மச்சான், வலிக்குதுடா, வேணும்டா, வேணும். டேய் எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையாக தான் இது. நாங்கள் பார்த்துக்குறோம் மச்சான். என்ன வீட்டில் இவ்வளோ திங்ஸும் உடச்சி வச்சிருக்க? இல்லைடா, எனக்கு முடியல, வேணும். தேங்காய் அழுது பார்த்துருக்கியா? அது ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணில் தண்ணி வருதுடா. நரகமாக இருக்குடா. அப்படி என்னடா அவளுக்கு நான் வலி கொடுத்துட்டேன்? நான் அனுபவிச்சதை விடவா? அப்படின்னு தேன் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக்காகி பேசிகிட்டு இருக்கான். இங்கே கென்னுக்கு அதை பார்க்க முடியாமல் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்ததுனால அந்த தேங்காயோட நெக்கில் வச்சு அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறான். தேங்காய் அப்படியே ஒரு மாதிரி டைஸியாக அண்ட் ஃபெயிண்டட் ஆகிட்டு கென் மேலே விழுறான். கென்னு அப்படியே தேங்காய் பிடிச்சிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு, அப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குடா மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்டாப்பை எடுத்து உங்கள் லொக்கேஷனை எங்கேயா ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அங்கே கட் ஆகிட்டு அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தா நீங்களும் ஜேகேவும் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஜேகே இதுக்கு மேலே எங்கே போகணும்? ஏறுடி, கேப் புக் பண்ணி போய்க்கலாம், ஓகேவா? ரொம்ப தூரமாக என்ன? இல்லைடி, ரொம்ப தூரம்லாம் நம்ம போகிற பிளேஸ் சிட்டியும் இல்லை வில்லேஜும் இல்லை, அப்படியான ஒரு பிளேஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லை ஜேகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது கேப் வந்துடுது. நீங்களும் இந்த கேப் தானா? ஆமாண்டி, ஏறிக்கோ, கம்ஃபர்டபுளாக உட்காரு சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி டோர் ஓப்பன் பண்ணி நீங்களும் அந்த காருக்குள்ளே உட்காடுறீங்க. ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் இன்னும் தள்ளி வந்து உட்காந்துக்கோ ஜேகே. நீ ஃபஸ்ட்டு கரெக்டாக உட்காருடி. ஓகே எனக்கு இது ஓகேவா? ஆர் யூ ஃபீல் பெட்டர்? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே அவர் டிரைவரும் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் தயா வயன் நான் பாருடி, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு சரியா? அவுட் சைட் ஃபுட்லாம் அவ்வளோவா எடுத்துக்காத, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, நல்லா தூங்கணும் சரியா? நான் அப்பப்போ வந்து உன்னை பார்க்குறேன் ஓகேவா அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜேகே, முதல்லலாம் நான் மட்டும்தான், ஸோ எனக்கு என்னை பார்த்துக்கலாம் அவ்வளோவா தெரியாது. இப்போது எனக்குன்னு ஒரு குழந்த இருக்குல்ல, ஸோ நான் என்னை பார்த்துக்கிறேன் நல்லா. அது சரிடி, ஓகே சரியா? எதனாலும் எனக்கு இம்மீடியட்டாக கால் பண்ணு ஓகேவா?
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முன்னாடி அந்த டாக்ஸி டிரைவரு, "என்னப்பா புது ஜோடியா? பரவாயில்லையே! ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்றாரு. இங்க ஜேகே, அதாவது கேட்டு லைட்டா உங்கள பார்க்குறான். நீங்க அ அ ஐய்யயோ! அப்படிலாம் இல்லங்க. அப்படிலாம் இல்ல. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே பார்க்குறீங்க. நீங்க ஜேகேக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னது ஒரு மாரி ஆயிடுது. அவனும் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு வேற அதுக்கப்புறம் எதுவுமே பேசியிருக்க மாட்டான். இப்படியே அந்த ட்ராவல் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா போகுது. இப்போ அப்படியே அந்த வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு நீங்க கீழ இறங்குறீங்க. ஜேகேவும் அப்படியே ஃபர்ஸ்ட்டு இறங்கிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே கேரி பண்ணி புடிச்சுக்கிறான். நீங்களும் அப்படியே இறங்கிட்டு, "ஆ ஓகே ஜேகே. தேங்க் யூ." "ஏய் என்னாடி ஏதோ 3வது மனுஷன் மாரி தேங்க் யூ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் வேணாம்." ம். ம். சரி ஜேகே. "இதான் வீடா?" ம். "ஆமாண்டி இதுதான்." அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது ரொம்ப ஒரு மாரி குட்டியா, நெறைய திங்ஸோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பார்க்க. அப்போ ஜேகே, "ஏய் இங்க பாருடி. என் வீட்டுக்கு பக்கத்துல இந்த ஒரு வீடு தான் கொஞ்சம் காலியா இருந்துச்சு. சரி நீ ஒருத்தி மட்டும் தானே, அப்படிங்கிறனால தான் இது நான் ஓகே பண்ணியிருக்கேன். ஓகேவா உனக்கு? ஆ இல்ல வேற வீடு போறதுனால பிரச்சனை இல்லடி." இல்ல ஜேகே, இதுவே போதும் தான். ம். என் ஒருத்தி மட்டும் தானே. ஆ அதனால எனக்கு இதுவே போதும்." "அப்படியா? சரிடி. ஆ எல்லா திங்ஸும் இருக்கு உள்ள. எல்லாமே இருக்கு. ஓகேவா?" "என்னது? இது புது வீடு தானே. எப்படி எல்லா திங்ஸும்?" இப்போ எப்படி அப்பார்ட்மெண்ட்லாம் போனா, அங்கே பெட்டு, அந்த சோஃபா, சேரல், அந்த டீபாட், கிளாஸ் எல்லாமே இருக்கு. ஆ அதே மாதிரி தான் நீங்கள். அண்ட் நானும் நிறைய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு வாங்கிக்கலாம். ஓகேவா? ம். ஓ ஓகே ஜேகே. நீ இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப ஏய் நிறுத்துடி. ரொம்ப தான் கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்க. போதும் போதும். நீ போய் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு க்ரோசரி திங்ஸ் எல்லாமே இருக்குது. சரியா? உனக்கு என்ன வேணுமோ குக் பண்ணி சாப்பிடு. ஓகேவா? நான் போயிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். ஓகேவாடி? ம். ஓகே ஜேகே. நீ பாரு. ம். அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போகிறான். நீங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு வழியா அங்கேருந்து வந்தாச்சு. இந்நேரம் தேங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்? என்ன தேடிட்டு இருந்திருப்பானா? ம். என் பையன் என்ன அப்படியே அங்கே இங்கேன்னு எங்கே போனேன்னு தேடிட்டு இருப்பானா? அது தெரிஞ்சிருக்குமா நான் காணாம தான் போயிட்டேன்னு? நான் அங்கேருந்து அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? கஷ்டப்பட்டிருப்பானோ அப்படின்னு நீங்கள் தேவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. தென் அப்படியே ஒயன் விட்டு அவன் கஷ்டப்படட்டும். அப்போ தான் அவனுக்கு புரியும் அடுத்தவங்க கஷ்டம்னா என்னென்னு. ம். அதனால் அவன் கஷ்டப்படட்டும். ஒன்றும் இல்லை. ம். நீ எதுக்கு ஒரி பண்ணிக்கிற? இருக்கும்போது அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்துனான். அவனுக்கு இப்போவாச்சும் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு குக் பண்ணிட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காடுறீங்க. பட் உங்களுக்கு சாப்பிடவே முடியல. பிகாஸ் டெய்லி காலையில் அறக்க பறக்க எழுந்திரிச்சு தேங்காய் கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே சாப்பிடுவீங்க. ஸோ இப்போ சாப்பிடலாம் உட்காரும்போது அதில் ஞாபகம் வருது. நீங்கள் அதனாலேயே பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுடுவீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பெட்டில் போய் படுத்துருக்குறீங்க. தேங்காய் தோட்டாவே இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அப்படியே சும்மா படுத்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு அப்படியே ஜேகே சைடு வந்து பார்த்தா ஜேகேவும் அதே மாதிரி தான். அவன் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். ஹாலில் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்ததும் இங்கே ஜேகே, "மா எப்படி இருக்கா?" "டேய் நான் நல்லா இருக்கேன்டா. ஏதோ பொண்ணு வருதுன்னு சொன்னியே அந்த பொண்ணு வந்துட்டாளா?" "ஆ ஆ வந்துட்டாம்மா. அவள் அங்கே தான் இருக்கா." "வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம் ஜேகே." "இல்லைம்மா அவளுக்கு இந்த மாதிரி புதுசாக 4 பேர்த்த பார்த்து பேசுறதுக்குலாம் வராது. விடுங்க இப்போ தானே வந்தா. கொஞ்ச நாளாக ரெஸ்ட் எடுக்கட்டும் தான்." "சரிடா பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வேறு சொல்கிற. அண்ட் ஹஸ்பண்ட் விட்டுட்டு வந்துட்டான்னு வேறு சொல்கிற. ஏன்டா அவன் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கான்?" "மா அவன் சைக்குமா. அதனால தான் அவன் அப்படி." "எனக்கு என்னமோ அப்படி தோணலடா. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பையன் இவன் மேலே உயிராக இருப்பான் போலயே. ம். காரணம் இல்லாமல் எப்படிடா ஒரு பொண்ணை அடிப்பான்?"
அவன் என்ன ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவானா என்ன டெய்லியும்? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு அவன் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணதில்ல. ம் எப்பயாச்சும் பண்ணுவான், அவ்வளோதான். ஓ, அப்படியா? ஆனால் ஜேகே, இது தப்புடா, ரொம்ப தப்பு. ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து இருக்கிறதுல ரொம்ப தப்புடா. மா, அதுக்குன்னு என்ன சொல்கிற? அவன் குழந்தையவே விட்டால் கொன்றுவாம்மா. அதுக்கு தான் இவ்வளோ தூரம். டேய், நீயா ஏன்டா அப்படிலாம் நினைக்கிற? அந்த பையன் என்ன அவ்வளோ மோசமான பையனா? பிடிச்ச பொண்ணு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது இதுன்னு பண்ணியிருக்கான். நீ அவன் லவ்வில் நோட் பண்ணியிருக்கியா? நீ சொன்னலாம் வச்சு பார்க்கும்போது அவன் இது எல்லாமே அந்த பொண்ணுக்காக தானே பண்ணியிருக்கான். ஆ, புரியுதா? நீ ஏதோ அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆச்சு நீ எதுக்கு? ஏன் அவன் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னா அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இல்லை அவன் டிவோர்ஸ் பண்ணக்கப்புறம் அப்படியே விட்டுருக்கலாம்ல. ஆனால் அவன் விடலை பாருடா, அந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கிட்டான்ல. எனக்கு என்னமோ அந்த பையன் ரொம்ப கெட்ட பையன் அப்படிலாம் தோணல. என்னை கேட்டால் அவன் என் மேலே உயிராக இருக்கான்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்சஸ்டான லவ்னு நினைக்கிறேன். என்னமோ, ஆனால் ஷுவராக சொல்லுவேன், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு வேற அவன்கிட்ட சொல்லாமல் வந்திருக்கா. இந்த பையன் மட்டும் கண்டுபிடிச்சான், அவ்வளோதான் இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கூட எனக்கே தெரியாது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேகேவும் அது என்னமோ கரெக்டு தான்மா. அண்டு நீ எதை வச்சு சொல்கிற? அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் இவ்வளோ அப்படி இப்படிலாம். டேய், நீ சொல்கிறத வச்சே தெரியல. ஏன் உனக்கு புரியலையா அந்த பையனோட லவ்? எனக்கு என்னமோ அந்த பையன் நல்லா தான் இருக்கா. பார்க்குற உங்கள் பார்வையிலாம் தான் ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. லைக் நீங்கள் தான் இந்த பையனை கெட்ட பையனை அசியூம் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் நல்ல பையன்தான். அந்த பொண்ணுக்காக எவ்வளோ தூரம் பண்ணுறான். எஃபோர்ட்ஸ்லாம் தெரியாமல் அந்த பையன் ஹர்ட் பண்ணுறது மட்டுமே பார்த்தா எப்படிரா? அம்மா, அதெல்லாம் விடு. எதுக்கு நீ அவனை பற்றி பேசுகிற? சரி, ஓகே, அது அந்த பொண்ணோட தலையெழுத்து. அந்த பொண்ணோட தலையில் என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். சரிடா, நான் என்னோட கேட்கணும்னு நினச்சேன். நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஜேகேவும் அது 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 அவ்வளோதாம்மா, அது போயிடுச்சு. என்னடா சொல்கிற? அப்போ நாளை பின்ன லவ் கிவன்லாம் வந்து நிற்க மாட்டில? அம்மா, அது நான் சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேம்மா. ஏன்டா? என்ன மாதிரி பொண்ணு? நல்ல பொண்ணு தானே. பாரு ஜேகே, நீ எந்த பொண்ணை கை காமிச்சாலும் அம்மா உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன். என் செல்ல பையனோட லைஃப் மட்டும்தான் எனக்கு முக்கியமே. அது சொல்கிறா, அம்மாட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது? நல்லதுன்னா உனக்கு நான் நல்லதுன்னு எடுத்து சொல்லுவேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஜேகேவும் அது அம்மா எனக்கு வயனத்தாம்மா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அவங்க அம்மா அப்படியே ஒரு செகண்ட் ஜேகேயை பார்த்துட்டு, யார் இப்போது அந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இங்கே வந்திருக்க அந்த பொண்ணா? ஆமாம், எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. ஜேகே, என்னடா பைத்தியம் ஆயிட்டியா என்ன? பாரு ஜேகே, அந்த பொண்ணோட கழுத்தில் அவன் கட்டின தாலி இருக்குது. அண்ட் அந்த பையன் அவன் மேலே உயிராக இருக்கா ஜேகே, உனக்கு புரியுதா? ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. தப்பு ஜேகே, இதெல்லாம் ரொம்ப தப்பு, வேணாம். அம்மா, எனக்கோ புரியுதுமா. ஆனால் எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை நான் என் கூட வச்சுக்கணும் சந்தோஷமா அப்படின்னு தோணுது. அதுக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுடா, கூட இருந்து சப்போர்ட் பண்ணு. லைஃப் லாங் கூட வச்சுக்கணும்னு நினைக்காத, சரியா? மா, விடு, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. பார்ப்போம், என்ன நடக்குதோ அதுவே நடக்கட்டுமே. என்னமோ ஜேகே, ஆனால் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சி கிளம்பி உங்களெல்லாம் பார்க்க தான் வரான். நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க வீட்டில். அவனை அதை பார்த்துட்டு, எனக்கு கிடைப்பியா என்னன்னு தெரியலடி, ஆனால் நீ கிடைக்கிறக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணுது. பார்க்குறேன் என் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்ருக்கான். ஓகேடா சரி,
இதோட இந்த பாட்டை நான் இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே பாய், லவ் யூ ஆல்.